அவர் அடிப்படையில் யார் அப்படின்னா நடிகர் தான். எல்லாருக்கும் என்ன தெரியும்? தயாரிப்பாளர் விஷால் தெரியுமா, இயக்குனர் விஷால் தெரியுமா, அதாவது வந்து நடிகர் விஷால் தெரியுமானா நடிகர் விஷாலை தான் எல்லாருக்கும் தெரியும். அப்படி உங்களுக்கு அது ஒன்று. இன்னொரு பக்கம் நடிகர் சங்கத்தில் நின்னாரு, நடிகர் சங்கத்தில் ஜெயிச்சாரு, ஓகே, அது ஓகே. ஏன்னா அவர் ஒரு நடிகராக இருக்காரு, அவர் சார்ந்த சங்கத்தில் அவர் வந்து வெற்றி அடைஞ்சார், தலைவராக இருந்தார், இன்னைக்கு செயலாளராக இருக்காரு, அது தப்பு கிடையாது. ஆர்கே நகர் தொகுதியில் வந்து போட்டிடுறார். எல்லாருமே நடிக்க வர எல்லாருமே வந்து நாட்டை ஆளணும்னு நினச்சா அது எப்படி முடியும்? அதாவது அதுக்கான தகுதி வேணும், அதுக்கான திறமை வேணும், அதுக்கான ஆளுமை பண்ணக்கூடிய ஒரு கெப்பாசிட்டி வேணும். இதெல்லாம் இல்லாதவர்கள் நடிகர்கள் எல்லாருமே கிளாமர் அப்படின்னு பார்த்தீங்களா, அதாவது ஒரு கவர்ச்சி நடிகை ஒரு இடத்துக்கு போய் டீ குடிக்க போனால் கூட அங்கே 10 பேர் கூட தான் செய்வான், அங்கே 20 பேர் நிற்க தான் செய்வான். அதுக்காண்டி வந்து அவங்களுக்கு ஓட்டு போட்டுற முடியுமா? அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த டைவர்ஷன்னு சொல்லுவாங்க. அதாவது இந்த அவர் இருக்கிற தொழில் நடிகர், அதை விட்டு பல முகம் தேடி போகிறார். இந்த எப்படி சொல்கிறது, தயாரிப்பாளர் சங்க தலைவராக ஆகணும்னு நினைக்கிறாரு. பல முகங்கள் தேடும் போது உங்களுடைய ஒரு முகம் இருக்குது பார்த்தீங்களா, உண்மையான முகம், அது வந்து தொலைஞ்சு போயிடும். மெரிபா பன்னீர் சோடா, ஐ ட்ரஸ்ட் மெரிபா.